தாயி அடியா ஒட்டி போகிற தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு குறிப்பு கேட்டு வந்து நிக்கிறியா? அந்த தொழில் ஆரம்பிக்கிறது இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. என்ன பண்றது ஏது பண்ண திரும்பி எதுல எடுத்தாலும் தடைப்பட்டு நிக்குது. இந்த தடைப்பட்டது அத்தனை நீக்கி கொடுத்து தடையெல்லாம் முடிச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? இதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இப்ப வந்து என்னை கை ஏந்திட்டதாகி இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கூட வந்து நிக்கிற தகுதி மாதிரி புரியுதா? தொழிலை வந்து இன்னும் 90 நாளுக்குள்ள ஆரம்பிச்சு கொள்ளலாமாயா? நல்லபடியா குறையில்லாம முறையா ஆரம்பிச்சிடலாங்கிற புரியுதா? முறையா ஆரம்பிச்சு 4 பணம் பாக்குற வழியை பார்த்து போடலாமாயா? அது போக அடியா அங்க ஒரு தாவி இங்க ஒரு தாவிட்டு இருக்க கூடாது புரியுதா? என்னை முழுமனுச்சோடு நம்பி நில்லு. உனக்கு ஒரு அரண்மனை அமைச்சிடலாமாயா? அரண்மனையை அமைச்சு கொடுத்துறேன் போதுமாதாயி. அது போக இன்னைக்கு இல்லத்துல அத்தனையுமே வெளியே சொல்ல முடியாத இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறீங்கயா. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது என்ற நங்குங்க தாயி. எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். உங்க வட்டி அத்தனையுமே நீ பத்தி தெரியுதாயா? பாலாஞ்செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்க வந்தாயி. துணிஞ்சமா கூட வந்து நிக்கிறேன். இன்னையிலிருந்து எடுத்த காரியம் அத்தனையுமே சாயம்பட்டா புரியுதா? அதே மாதிரி இன்னொரு முறை மனசுல போட்டுட்டு நிக்கிறியா? உங்க வெளிப்பனுடைய முறையை போட்டுக்கிட்டு உடனே தாயி நீ எப்படி அப்பங்கிட்ட கேட்கறது, எப்படி செய்யறது அப்படின்னு போட்டு புலம்பிட்டு நிக்கிறியா? தாயி நீ எங்கிட்ட வந்து உயிர் பிச்சு கேட்கிற போது அது மீளாது அப்படின்னு சொன்னாயா? உண்டாலியா தாயி? வற்புறுத்தி என்னை தொந்தரவு பண்ண நம்பி நில்லு காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா நம்பி நிக்கல, அது கை விட்டு போயிடும். இன்னொன்னு குறிப்பு, இங்க இருக்கிற ஒரு கடையில வச்ச கடிய இன்னொரு கடைக்கு தூக்கிட்டு போனீங்க முடிஞ்சு போச்சு. ஆமாங்க சாமி, ஆமாங்க சாமி, புரியுது. தாயி அதுல என்ற தவறா மற்ற தவறா எமதுதான் வந்துட்டு இருக்கிற பல்லாக்கு வந்திருக்குது, பல்லாக்க போகணும், அது விதி. இருந்தாலும் நான் எடுத்து வீசிட்டேன். இது உனக்கு எனக்கு சொல்ற ஏடு இல்லை, இருக்கு அத்தனை பேத்துக்குமே சொல்றேன். நான் சில விஷயத்தை மறத்து பேசுவேன், சில விஷயத்தை உடைச்சு பேசுவேன். புரிஞ்சுக்கோடு. நான் ஒரு வார்த்தையில வீசிட்டேன் அப்படின்னா சரிட்டு போயிடும். இல்ல அப்படின்னு மறைச்சு கேட்டா நான் உபவாசிக்கு தான் வந்துடுவேன். புரியுதா? அதனால இன்னைக்கு அது போனது போயிட்டு போச்சாது. நான் சொன்னபடியே நடந்து போச்சு. புரியுதா தாயி? இனி உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். தொழிலை புடிச்சுக்கலாம், செல்வாக்கையும் புடிச்சுக்கலாம். அள்ளிப்படியா வந்து அம்பாரம் போட்டு தந்தனாயா? நீ அழுத கண்ணுக்கு தொழுத கைக்குமே இந்த பாலத்துக்கு இருப்பேன் 14 நாள்ல இருந்து விட நந்தரம் பிடிச்சுக்கலாம். பத்திரம் வச்சுக்க ரசம் போட்டு பிடிச்சு கோபம் எல்லாம் பண்ணல. புரிஞ்சுதா? கோபம் பண்ணல. இப்படி எல்லாம் பொழைக்க தெரியாத பொழைக்கிறீங்களே. சில விஷயம் உடைச்சு பேச மாட்டேனப்பா. உடைச்சு பேசுனா உங்க மனசு கொள்படும் சொல்லிட்டா சிலதெல்லாம் மறைச்சு பேசுறேன். ஆனா நான் சொன்ன விட உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இல்லையா? என்னமோ நடக்குது, எப்படியோ போகுது தேடு, ஏன் நல்லபடியா போடு அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறீங்க. இந்த கருப்பு கிட்ட வந்துட்டா எதையுமே ஒளிவு மரம் எல்லாம் பேசிடுவோம் ஐயா. ஆனா எமதுதாலே வந்தாலும் எட்டி உதச்சு முடிக்க வேலைக்கு காமிச்சு போடுது தகிலிமா. அதை பத்தி நீ போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம். கொஞ்சம் ஆபத்து இருக்குது உஷாரு. சரி, உங்க ரேட்ல வந்து இன்னைக்கு எடுத்ததெல்லாம் நட்டமாய் நிக்குதாயா? எடுத்த காரியம் கைப்பட மாட்டேங்குது, வருமானமும் வந்து சேர மாட்டேங்குது, தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது, கருக்கு இருக்குது பயமா இருக்கு. இதுல இருந்து எப்படி காப்பாத்தி எப்படி அதை கைப்பற்றி கொடுப்ப அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். மீட்டு ஒரு தடம் தரனாயா? அந்த தடத்துல அத்தனையும் மீட்டு போடலாம். உனக்கு வர வேண்டியது வர வச்சிடலாம், கொடுக்க வேண்டியது குடு வச்சிடலாம். தங்கத்தை ஓட்டி காமிக்கிறாயா? இது சத்தியமா புரிஞ்சுதான்? 4 பக்கமும் நீ எத்தனையோ திசைக்கு போய் கையெழுதி பார்த்த, ஒரு பக்கம் கை கொடுக்கல கணக்குள்ள நீ நம்பி வந்து நிற்கிறியாயா? தாயி நீ நினைச்சு வந்த காரியத்தை நட்படுவ, உனக்கு தெரியாத காரியத்தை நான் சொன்ன காரியத்தை நல்லது படி கொடுத்துருவேன். சத்தியமா எப்போ 11ஆவது நாள் அதுக்கு ஒரு விட கொடுக்கறாயா? அதுல இருந்து புடிச்சுக்கலாம். போக்குவரத்துல பத்திரம் வச்சுக்க, பத்திரம் வச்சுக்க. தாயி ஒரு கூட அக்னிய ஒழுங்க முடியாம நின்றுட்டு இருக்கிறிய தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை நிக்கி அக்னி முனமேல் நிக்கிறாயா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு தள்ளாடி போய் நிக்குது. ஒரு வட்டி இருவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமிச்சது சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரிய வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு 4ஆவது சேதாரமாயி நிக்குதாயா?
இது வந்து மீளானும் சொல்லி நீ உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு தாயி எந்த தேவாதி கை கொடுக்கல கடற்கூல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா தாயி கால சுத்திரவாங்க பொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகுதாயா 4 ஆண்டு காலமா நீ பட்டி மடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிற்கின்றாயி அதுபோக ஆண் வாரிசுக்கும் இன்னைக்கு சிக்கல் வந்து நிக்குது அந்த சிக்கலை நீக்கிட்டு காரியத்தை முடிச்சு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா உங்களுக்கு பயப்பட வேண்டாம் நீ உங்க பட்டிய முடக்கி வேடிக்கை பார்த்தாங்க ஆனா நீ எல்லாம் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஏமாந்த முளை புழைச்சிட்டு நிக்கிற புரியுதா தாயி சில பேர்த்துல அடையாளம் கணிப்ப நீ மனசுக்குள்ளதான் வச்சுக்கோ புரியுதா கட்டு ஒத்தல முக ஒத்தல வச்சுட்டாரு நாயா மத்திரா வச்சுட்டு ரசப்பொருள் அசைஞ்சு நிக்கிறாயா நல்லியா ஆனா மரம் அசைஞ்சு நிக்கிறாயா இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் தொழில் முறையில ஜின்னாக்கப்பட்டு தலைக்கு மேல சும சேர்ந்து இன்னைக்கு தங்கத்தே ரோட்ன பட்டி இன்னைக்கு கடையாணி இப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க புரியா மனபோல சொல்றேன் இன்னைக்கு 4ஆவது கட்டில போட்டு நீ கட்ட தெரிஞ்சு கச்சேரி மீது விட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆயிப்போச்சாயா இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு நோவு நொடி பார்க்கறதா வருமானத்தை பாக்குறதா கடனை கட்டுறதா ஓரியாட்டம் தூடியாட்டமா நிக்கிறாயா இன்னைக்கு வெள்ளாம்பட்டி வெண்பட்டி ஆக்கி நிக்கிறாங்க இதெல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயி அது போக ஒண்ணு கைப்பற்ற முடியாத நிக்கிறேன் அதையும் மீட்டு போடலாம் நான் மீட்டு தரனாயே கவலைப்படாத நீ நம்பி வந்துட்டீங்களா இந்த பாதுகாப்பு என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா இந்த அம்மாவாசையில ஒரு மாற்றம் தரேன் அம்மாவாசை முடிஞ்ச கையில ஆடி பூ சோறு செலவு பார்த்து இதே பட்டியல் நிறுத்தி அளவு பார்த்து போடலாமா ஐயா சக்தி வாக்கு உங்க பட்டியை இப்படியே போயிட்டு சொல்லி 2 தவளை பண்ணி நிற்க வேண்டாம் ஆழமான தலைவர் தலையை வச்சுட்டாங்க அரண்மனை கட்டி இன்னைக்கு அரண்மனை எத்தனை வெறுமனையா நிக்குதாயா இல்லையா அது போக வருமானத்துல 4ஆவது சேதாரமாய் நிக்குது பல குழப்பம் 1 லட்சம் அதுக்கு ஒரு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா உலகமே பார்த்தாச்சு மற்ற தேவாதி கும்பிட்டாச்சு இதெல்லாம் தேவாதி எல்லாம் இருக்குதா இல்ல என்னதான் பண்றது அப்படின்னு மனசு புலம்புற அளவுக்கு வந்துருது இல்லையா இதெல்லாம் சில சூது நடந்து போச்சப்பா அந்த சூதுலதான் இன்னைக்கு ஒன்ற பட்டி முடங்கி இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு அந்த வீடெல்லாம் செல்வாக்கான வீடு அரண்மனை கட்டி 13 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு அந்த அரண்மனைக்குள்ள என்னைக்கு போய் புண்டமா அந்த அரண்மனை அத்தனை வெறுமனையா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன் இல்லையா அப்படி எல்லாம் கிடையாதப்பா அந்த அரண்மனை செல்வாக்கான அரண்மனை அந்த அரண்மனை கட்டி போகாம இருந்தா 2ல 1 போயிருக்கு புரிஞ்சுதா அந்த அரண்மனைக்குள்ள போனதுனாலதான் இன்னைக்கு உசுரோட வச்சு இன்னைக்கு சில சோதனை நடக்குது அதனால அந்த அரண்மனையை இன்னையோட இங்கிருந்து ரப்பர் போட்டு அழிச்சிருவாங்க அது செல்வாக்கான மனை புரிஞ்சுதா இன்னைக்கு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வச்சு அழிச்சு வைக்க தைரியம் பண்ணி சில குழப்பம் அத்தனைக்குமே இந்த அம்மாவாசைக்குள்ள மாற்றம் கொடுத்தாரு புயல் காத்தா வந்தது இன்னைக்கு மாட்டு கொடுத்துருக்கிறேன் புரிஞ்சுதா அம்மாவாசையிலிருந்து இந்த கருப்ப நாட்டம் பெருசா இருக்கு அத்தனையும் முடிச்சு ஆதாயத்தை கொடுத்தாரு போதுமா கோபரம்போ தாயி தங்கத்தேரோட வட்டி இன்னைக்கு தருமாறி நிக்கிறாயா காரியமும் ஆக மாட்டேங்கிறாயா காரியத்தை நல்லபடியா சேதாரம் இல்லாம எங்கெல்லாம் ஒப்படைன்னு வந்து கேட்டு ஒப்பட வேண்டாம் அழுக வேண்டாம் நான் சொல்றது நெசமா பொய்யாங்கிறத மட்டும் தெரியும் இல்லையா தாய் என்னென்னமோ நடந்து போச்சு தாயி புரியுதா புரியலையா எல்லாம் இன்னைக்கு சூது போட்டு எதிரி எள்ளி நகையாடி நிக்கிறான் நாயா அதுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன் மலாக்க போட்டுட்டு இருக்கிற வீட்டையும் போயிட்டேன் மந்திரகாரிக்கிட்டையும் போயிட்டேன் காலியாயிக்கிட்டையும் போயிட்டேன் அதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது எனக்கும் உன்னை நம்பி வந்திருக்கிறப்பா என்னை பாதுகாப்பு பண்ணு கைக்கு ஒப்படையும் வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா தாயி தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகரி பண்ணல 30 கோடி தேவாதியா இருந்தாலே நான் அடி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பின்னாடியே நிக்கணும் புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா எல்லாம் களைச்சு முடுக்க வேண்டியது முடிச்சு சேர்த்த வேண்டியது சேர்த்து உங்க வட்டிய பால் போல பெருக்கி பாலாறு செல்வத்தை கொடுத்து காட்டுவத்துல முகவத்தில வச்சு உங்க வட்டியில தங்கத்தே ஓட்டி போடலாம் நம்மளுக்கு புரியுதா தாயி நீங்க பாடம் கப்பிச்சிடலாம் கவலைப்படாத நான் இருக்கிறேன் புரியுதா இந்த ஆத்தோரங்கிட்ட நாமக்காரங்கிட்ட போயிட்டு இருந்தியா ஆத்தோரத்துல இருக்கிற ஒரு நாமக்கார தேவாரி போய் கையேந்திக்குவான் பத்திரம் வச்சுக்க பேருக்கு காரியம் நடத்துறேன் அந்த காரியத்தை நடத்தா விட்டுருவா கால நேரம் இருக்குதாயா புரியுதா கால நேரம் இருக்குது
சொன்ன கெடுவுக்குள்ள காரியத்தை முடிச்சு போடலாம். கல்யாணம் வரம் கேட்டு வந்து நிக்குதுன்னு சொல்றேன். இல்லையா கல்யாணம் வரம் இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிச்சிருந்தாயா. ஒண்ணு வந்து தழுகுனது வந்து அமைய முடிச்சு போடு. சொல்றது புரியுதா? புதுசா தொடாம தெரியாத ஒண்ணு வந்து தலை போச்சு. அதே அது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுதான். அது வந்து மறுபடியும் பேர் முடிச்சு போச்சு. தாயி நிலையிலான்னு நிக்கிறேன். தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே போன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு ஈட்டி முனமேல் நிக்கிறாயா. இல்லத்துக்குள்ள தெளிவை காணும். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி பாயுது. ஒண்ணு கையிட்டு போ சூழ்நிலை நிக்குது. இது எந்த விதத்துல விண்ணம் படாம என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மறுபொருள சொல்றது புரியுதா? தாயி ஒரு போய் யார் முடிஞ்ச என் பட்டியல வந்து நின்றுட்டேன். இல்ல அப்படின்னா இன்னைக்கு சேதாரம் ஆகி போயிடு. பயப்படாது. நீட்டு கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த காரியத்தை நடத்தி போடலாம். போதுமா தாயி? பட்டியல ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? அது போக சில ஆதாய விஷயத்துல பயிரிட்டு கிடக்கிறேன். இல்லையா அந்த ஆதாய விஷயத்துல என் பொறுப்பு விட்டுற பத்தத்துல நான் பாத்துக்கிற தாய் இந்த குடும்பமா புடிச்சுக்கோ. நல்லா போய் பரவாயில்ல வச்சுக்க. ரசப்பொருள் செத்த கண்ணுக்கு ஒரு வழி கொடு. உங்க சொத்துக்கு ஒரு வழி கொடு. அதாவது உங்க மங்களிக்கானுடைய சொத்து கலாராகாம கிடக்குது. எல்லாரும் அப்படி இப்படிங்கிறாங்க. கலாரும் ஆக மாட்டேங்குது. எனக்குன்னு எதிரும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அழுது குழந்தை யாரா பெரிய வந்து நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது வாரிசுக்கு உத்தியோகம் நல்லபடியா அமையணும். அதுக்கு ஒரு நல்ல உத்தரவு கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு நிக்கிற. கேட்ட வரத்தையெல்லாம் கொடுத்த கருப்பு இந்த ரெண்டையும் கொடுப்பேன்னு சொல்லி என்னை நம்பி வந்து நிக்கிற. தாயி சொத்து இன்னைக்கு பங்காளியா என்ன சிக்கல் பண்றாங்கன்னு கவலைப்பட வேண்டாம் ஐயா. கோபத்தை காமிக்க வேண்டாம். பொறுமையா நில்லு. சொத்து கலாரபடி கொடுத்துடலாம் ஐயா. புரிஞ்சுதா தாயி? அது போக உன்ற வாரிசுக்கும் அப்படிதான் நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்துடலாம் தாயி. என்னை தானே நம்பிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது தாய் தாக்குமா நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன்? பயப்படாதோ. இந்த அம்மாவாசைக்குள்ளார சில விஷயத்துல ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பத்தலாம் போ. ஏதாயும் உன்ற மங்களிக்கார உயிரை காப்பாத்தினவன். உன்ற தங்கத்துக்கும் அந்த இடம் கூட வந்ததை எத்தனையோ மாத்தினவன். உனக்கும் அந்த சிக்கலை வீட்டு கொடுத்தவன். தாயின் தப்புமா இருக்க போறணும். தாயி காரியம் கை கூடணுமா? காரியமெல்லாம் சேதாரமாய் நிக்குது. முடிய ரோக்கல எல்லாம் முடியும் போன மாதிரி எல்லாம் வெறுப்பட்டியா போயிருது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா. உன்ற வட்டிக்குள்ளார இன்னைக்கு செல்வாக்கு தடுமாறிட்டு நிக்குது. தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபில போட்டுட்டு நிக்குது. கை கணங்கி போன அத்தனை இன்னைக்கு கை சேதறி நிக்குது. உண்டாலியா தாயி? இன்னைக்கு ஆனந்தமா அந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். எதிரி எண்ணி ஆடிட்டு இருக்கிறான். உஷாரா நில்லுதாயி. வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா. கட்ட உடைச்சு சில பேர்த்த கழிப்ப சில பேர்த்த சேர்த்துவேன். நான் இருக்கிற என் பட்டி நம்பி வந்து நில்லு. உனக்கு தீர்த்து கொடுத்துருந்தாயா. நல்லது பண்ணியாச்சு. படிக்கிற வேலையை பாரு. புரியுதா தாயி? செய்வனை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பயந்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு எல்லாம் பொருளையும் எடுத்து கொடுத்து எடுத்தியா? எடுத்தெல்லாம் நெருப்புல போறது குப்பை தொட்டியில் போட்டு அவன் நம்பலையா? ஏன்னா அவனே நான் தப்பு சொல்லல. உலகமே சுத்தி பாட்டு வந்தீங்க. உண்டல்லையா? எல்லாம் சாய் வர சொல்லி ஏமாத்திக்கிட்டு உண்டல்லையா? எல்லாம் காசு அத்தனை இத்தனைன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தி ஊர்பட்ட காசை தொலைச்சு இன்னைக்கு எல்லாம் கடனோட வந்து நின்று கடைசி பொருளை ஆயா தேச காமிச்சு இன்னைக்கு பட்டியல வந்து நின்று பொருள் இருக்குதுன்னு சொன்ன போது நீயே நம்பல. ஆனா பொருள் தன்னை போல வந்து விழுந்த போது நம்பினியா? அவன் நம்பாம தான் போய் என்ன என்ன நான் கொண்டு வச்சுட்டுனாமா. இல்லடா நல்லது பண்ணாலும் தப்பு. அதை கூட குப்பை தொட்டியில் போயிட்டு குப்பை தொட்டியில் இருக்கிறது காணாது போய் இத்தனை நாடகங்கள் நடந்து போச்சு. பார்த்தியா? குழந்தை தின்ன அப்படின்ட்டா எனக்கு பச்சை ஈரல் பச்சை கருப்பட்டியா இருக்கணுமாயா. பச்சை ரத்தம் எனக்கு பஞ்சாமிரதமா மணக்கோணும். அதே மாதிரி இந்த குடும்பத்தை காப்பாத்தியாச்சப்பா. புரிஞ்சுதா? இந்த குலக்குளத்துக்கு வந்தாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். படிப்பை பாரு. கேட்டு வந்து நல்லது பண்ணியாச்சு. படிப்பு போயிடணும். புரியுதா? நீ அடுத்தது வருமானத்தை ஹெச் பண்ணிடலாமா? தொழில் ரீதியாக சரி. உனக்கு ஒரு வியாபாரம் பொண்ணு வீட்லயே உட்காந்து பண்ற மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சு தரணும் ஐயா. அந்த அமைப்புல 4 பணம் பார்த்து போடலாம். புரிஞ்சுதா? இந்த புடிச்சுக்கோ. இதேடா அவசரப்படாத. பத்திரமா வச்சுக்கோ. ரசப்போடு புடிச்சுக்கோ. செல்வா இந்த உனக்கு ஒண்ணு இந்த அடியா. இதையும் நம்பாம கொண்டே குப்பை தொட்டியில் போட்டுருவியா?
போட்டாலும் போட்டுருவான் நாயா, அதெல்லாம் போட மாட்டேன். போ போட மாட்டோம். குறையோட வந்து நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? சந்தோஷமா வாரிச எப்படி நிறுத்திக்க பாரு இல்லையா? உலகமே சுத்தி எங்கெங்கயோ போய் எல்லாருமே நல்லவிதான் தாயி. நேரம் காலம் பக்கரிச்சு போச்சு அப்படின்னா நல்லவனையுமே விதி மாத்தி போடுது. புரியுதா? அந்த விதியவே மாத்தவன் இந்த கருப்பன் தான். புரிஞ்சுதா? அவங்கிட்ட மன்றாடி என்ன என்ற தங்கத்துக்களை காப்பாத்துறது தான் என்ற வேலை. இப்போ அவங்க அல்லையில பொறுத்தா அழகு சூடு போட்டு அது மீட்டு கொடுக்கணுமா? மீட்டலாமாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா நெல்லு சிறுக 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 மீட்டு போடலாமாயா. ஒரு முட்டை கொடுக்க மாட்டாங்க, சிறுக சிறுக மீட்டு தந்துடுறேன். போதுமா? நீ ஒன்ன மனசுல நினைச்சிட்டு நிக்கிற, அதெல்லாம் எனக்கும் பொண்ணாளுக்கு ரகசியம். கொட்டாட்டு இல்ல வரணையா, கூடவே வரும். புரியுதா? நீ கூடவே வரணும், ஒன்னும் பயப்படாத. இவன் கேட்க வந்த ஏடு வேற, அவன் நேட்டையும் சொல்லிட்ட. நீ என்னமோ ஏதோ நினைச்சிட்டு வந்து நின்ன, உனக்கும் மரபொருளா சொல்லிட்ட. புரியுதா? இந்தா நீ போட்டு உழைப்பு பொண்ணால் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது. அது எனக்கும் பொண்ணாளுக்கு உள்ள ரகசியம். புரியுதா? இதை நீ தொழிலுக்கு போக்குவரத்துல வச்சுக்கோ. இன்னும் 4 பணம் அள்ளி படிய வந்துடலாம். அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துட்ற. இதை பத்திரம் வச்சுக்கோ, ரசம் போட்டு குடிச்சுக்கோ. போதுமா? சொல்லு. ஓ எனக்கு சுருட்டு 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 வாங்கிட்டு வா. சரி ஓகே, நிறுத்தி போறேன். ஓகே சரி சரி சரி. கருப்பனே கலங்குற அளவுக்கு இந்த பட்டியல் இன்னைக்கு நிக்கிறையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு 1000 எடுத்தாலும் உன் ரேட்டுக்கு முதலேடா கூட வந்து நிக்கிறதாயி. பயப்படாத. இந்த பாலத்து கருப்ப சில சிக்கலுக்கு நீ விட கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? சில சிக்கலுக்கு விட கொடுத்து இந்த அம்மாவாசைக்கு ஒரு நிலையா நிறுத்தி காமிக்க. அம்மாவாசை முடிஞ்சல அத்தனையுமே மீட்டு தந்துடுறது சத்தியபாக்கு மரபுள்ள சொல்லுது. புரிஞ்சுதா? போ வரம்போ இது எல்லாமே பேசுகிறேன் இல்லையா? எத்தா கையா நிக்குது, வர வேண்டியது வர மாட்டேங்குது. ஏமாந்த பொழப்பு கேட்கிறேன் இல்லையா? இன்னைக்கு ஏமாந்த பொழப்புக்கு வழிதாடி கொடுத்து நீயும் 1000 பக்கம் போய் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. இது கருப்பு கிட்ட போனா தான் விட கிடைக்கு. நீதிமான் இல்லையா? விட கொடுத்துடலாம். தகுதிமான் இல்ல என்னைக்குமே குறை வராது. மீண்டும் மன முடியாத கைப்பற்றலாமா? போதுமா? அது போக இல்லத்தினிக்கே சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்குது இல்லையா? அத்தனைக்கு மரபொருளா பேசிட்டு வர்ற. பயப்படாத. தாய் தகப்பனுமா நான் இருக்கிற உங்க காரியத்துக்கு கூட வந்து மன முடியாத சாதிச்சு கொடுத்துடலாம். வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயி செத்து வந்த தங்கா இன்னைக்கு என் பட்டியல இன்னைக்கு உசுறு கொடுத்து வச்சிருக்கிற நாயா. பயப்படாத. இன்னைக்கு எடுத்துருவோம் நாயா. இன்னைக்கு விளையாண்டு வேடிக்கை பார்த்து உன்னை மொட்டைக்கு வேடிக்கை பார்த்து அத்தனையுமே இன்னைக்கு எடுத்துருவோம் நாயா. எடுத்து நிறகலசமா உன்ற பட்டியை வாழ வச்சு இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலையும் நீக்கி இந்த வட்டியை வாழ வச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. சொல்றது புரிஞ்சுதா? இந்த பிடிச்சுக்கோ. இந்த 2 கனி அடியான கேட்டுக்க தண்ணி எப்படி வாக்குறதுன்னு அடியா பிடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. ரசம் போட்டு கொடுத்துக்கோ.